Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கடும் வெப்ப அலை வீசும் நாட்களில் தண்ணீர் மட்டுமே குடிப்பது தீர்வாகாது என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள என்னென்ன சாப்பிட வேண்டும் என்பது குறித்து மருத்துவ நிபுணர் ஆதித்யா குகனுடன் செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்ன? இந்த வெப்ப அலை போன்ற சமயங்களில் உடல்ல நீர் இழப்பு அதிக அளவு ஏற்படும் போது அதனோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வெப்ப அலை அதிகமாகும் போது டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்க, நீர் மட்டும்தான் உடம்புல இருந்து போகுதுன்னு நினைக்கிறாங்க. நீரோடு சேர்ந்து உப்பு சத்தும் உடம்புல இருந்து போகிறது தான் டீஹைட்ரேஷன். ஸோ இதை வந்து ரீஹைட்ரேட் நம்ம வந்து திருப்பி வந்து ரெப்ளனிஷ் பண்ணுறது போது தண்ணி மட்டும் குடிச்சா பத்தாது, தண்ணியோடு சேர்ந்து உப்பு சத்தும் ரொம்ப அவசியம். உப்பு சத்துன்னு சொல்லும்போது பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் ரொம்ப வைட்டலான 2 உப்பு சத்து சோடியம், பொட்டாசியம். ஏன்னா ஒவ்வொரு செல்லோட ஒரு ஃபங்க்ஷனுக்குமே தேவையானது சோடியம், அதே மாதிரி மசில், ஹார்ட், பிரெயினுக்கு தேவையானது பொட்டாசியம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது நம்ம இப்போ கோடை காலத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வெளியில் போயிட்டு வர்றது, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நீர் சத்தோடு சேர்ந்து உப்பு சத்தும் எக்கச்சக்கமாக வெளியேறுது. ஆனால் யாருமே வந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வருது. ஒரு டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரேமியான்னு சொல்கிறோம். ஏற்கனவே கம்மியாக இருக்கிற சோடியம் இன்னமும் தண்ணி போகும்போது எக்ஸ்ட்ராவாக கம்மியாயிருது. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரோலைட் ரிச் ஃபுட்னு சொல்கிறோம். அதாவது வந்து ஒரு இளநீர் வந்து பருகலாம். அப்படி இளநீரில் வந்து சோடியம் ரொம்ப கம்மி தான். இளநீரில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் உப்பு சக்கரை போட்டு குடிக்கலாம், மோரில் உப்பு போட்டு குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு சோடியம் நம்மளுக்கு உடம்புக்கு கொடுக்குறோம். அதேமாதிரி பனானா, நட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து பொட்டாசியம் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே சோடியம் இருக்குது. வெயில் காலங்களில் வந்துட்டு வெளியில் நடந்துட்டு வராங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் அதிக அளவில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ப்ராப்பராக இருக்கும்? வெயில் காலங்களில் அதிக அளவு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்து அட்வைசபிளாக? கரெக்ட். ஃபர்ஸ்ட் வெயில் காலத்தில் ஒர்க் அவுட் வந்து அவாய்ட் பண்ண, பீக் வெயில் டைம் 11 to 4 வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது 2 ரீசன் இருக்கு. ஒன்று வந்து ஒரு ஹைப்போதலாமஸ் அப்படின்னு நம்ம பிரெயினில் டெம்பரேச்சர் சென்டர்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ நீங்கள் பயங்கர வெப்பநிலையிலேருந்து ஜிம் ஏசிக்குள்ளே போகிறீங்க, திருப்பி பாடி வார்ம் அப் பண்ணுறீங்க, திருப்பி ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பாடி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயினில் போடுறோம். இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்ஸ், லேட் ஈவினிங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது போக சம்மரில் நான் சொன்ன மாதிரி நிறைய அவங்க ஜிம் பீப்புளுக்கு வந்து குளுக்கோஸும் தேவைப்படுது. இப்போ வந்து வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சோடியம், எலக்ட்ரோலைட் மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் தேவைப்படுது. அப்போ வந்து ரெடிமேட் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது. இப்போது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ், கேட்ரைட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது. அது போக அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் இளநீலேயே கொஞ்சம் உப்பு போட்டு, அதாவது குளுக்கோஸும் சோடியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதான் எல்லாருமே இப்போ மேலை நாடுகளில் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சம்மருக்கு. இங்கே இருக்கவங்களும் அது பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த இது வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த கிரியாட்டினின், இந்த புரோட்டீன், ஸ்டிராய்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். புரோட்டீன் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம், பட் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது தப்பு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.